தலைப்பு: சுத்த சன்மார்க்க சாதனம் என்றால் என்ன? வணக்கம் நண்பர்களே, உங்களின் அன்பான தோழி பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் சுத்த சன்மார்க்கத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. அது சாதனம் பற்றியது. பொதுவாக ஆன்மீகம் என்றாலே பலருக்கும் என்ன தோன்றும்? தியானம் செய்ய வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும், யோகாசனம் செய்ய வேண்டும், கடுமையான தவம் இருக்க வேண்டும், இப்படித்தான் நினைப்போம். ஆனால் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. சன்மார்க்க சாதனம் என்ன என்று கேட்டால், வள்ளலார் ஒரு மிக எளிய பதிலை தருகிறார். எல்லா உயிர்களையும் தன்னுயிரைப் போல பார்க்கும் உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த பதில். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்கள். நம்மை நாம் நேசிப்பது போல மற்ற உயிர்களையும் நேசிக்க வேண்டும். நமக்கு பசி வந்தால் உணவு தேடுகிறோம். அதேபோல் ஒரு உயிர் பசியால் வாடும்போது அதை உணர வேண்டும். நமக்கு வலி வந்தால் துடிக்கிறோம். அதே வலி மற்றொரு உயிருக்கு வந்தாலும் நம் மனம் உருக வேண்டும். இதுதான் ஜீவகாருண்யம். பலர் ஆன்மீக பயிற்சிகளில் சிறிய அனுபவங்கள் கிடைத்தவுடன் நான் ஏதோ பெரிய நிலையை அடைந்துவிட்டேன் என்று நினைத்து விடுகிறார்கள். சிறிய ஒளி தெரிந்தது, சிறிய அனுபவம் கிடைத்தது, சில விஷயங்கள் புரிந்தது, இவற்றைக் கண்டு அகந்தை வந்துவிடக்கூடாது என்று வள்ளலார் எச்சரிக்கிறார். ஏன் தெரியுமா? அகந்தை வந்துவிட்டால் ஆன்மீக வளர்ச்சி நின்றுவிடும். அம்பு வளர வேண்டிய இடத்தில் தற்பெருமை வளர ஆரம்பித்துவிடும். அதனால் சுத்த சன்மார்க்கம் நம்மை வெளிப்புற சாதனைகளில் அல்ல, உள்ளத்தின் தூய்மையில் கவனம் செலுத்தச் சொல்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவு புத்திசாலி என்பதல்ல முக்கியம், அவன் எவ்வளவு கருணையுள்ளவன் என்பதுதான் முக்கியம். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறான் என்பதல்ல முக்கியம், அவன் எவ்வளவு உயிர்களுக்கு நன்மை செய்கிறான் என்பதுதான் முக்கியம். வள்ளலார் தெளிவாகச் சொல்கிறார், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய சாதனம் 2. முதல், எல்லா உயிர்களிடத்தும் தயவு. 2வது, ஆண்டவரிடத்தில் அன்பு. இந்த 2 குணங்களும் சேர்ந்தால்தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை உருவாகும். இறைவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உயிர்களை துன்புறுத்த முடியாது. அதேபோல் மனிதர்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இறை உணர்வை மறந்துவிடவும் கூடாது. 2ம் சமமாக இருக்க வேண்டும். அன்பும் வேண்டும், கருணையும் வேண்டும். இதையே வள்ளலார் ஒரு அற்புதமான வரியில் சொல்கிறார். கருணையுன் சிவமே என்பது, அதாவது கருணை இருக்கிற இடமே இறைவன் இருக்கிற இடம். ஒரு பசியான உயிருக்கு உணவு கொடுக்கும் கை, ஒரு துன்பப்படும் மனிதருக்கு ஆறுதல் சொல்கிற மனம், ஒரு சிறிய உயிரை கூட காப்பாற்ற நினைக்கும் இதயம், இவை அனைத்திலும் இறையருள் ஒளிர்கிறது. நண்பர்களே, நாம் தினமும் ஒரு கேள்வியை நமக்குள் கேட்டுக்கொள்ளலாம். இன்று நான் யாருக்காவது உதவினேனா? இன்று ஒரு உயிரின் துன்பத்தை குறைத்தேனா? இன்று யாரையாவது அன்பாக பார்த்தேனா? இந்த கேள்விகளுக்கான பதில் ஆம் என்றால் நாமும் சுத்த சன்மார்க்க சாதனத்தில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். பெரிய தவங்கள் தேவையில்லை, பெரிய சடங்குகள் தேவையில்லை, பெரிய புகழும் தேவையில்லை. ஒரு கருணை உள்ள இதயம் போதும். அதுவே சுத்த சன்மார்க்கத்தின் பாதை. அதுவே வள்ளலார் காட்டிய வழி. அதுவே மனிதனை இறைநிலைக்கு உயர்த்தும் சாதனம். இந்த அழகான சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். அன்பும் கருணையும் நம் உள்ளங்களில் பெருகட்டும். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி. தனிப்பெருங்கருணை. அருட்பெருஞ்சோதி.